வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 1.4ல் 1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கிராமர் விதிப்படி தீர்க்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். டெல்டா ஈக்குவல் டு 3 3 மைனஸ் 1 3 3 மைனஸ் 1 2 மைனஸ் 1 2 2 மைனஸ் 1 2 4 3 2 4 3 2 டெல்டா. இன்னும் 3 கண்டுபிடிக்கணும். இந்த அணிக்காவை மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன். அடுத்து டெல்டா எக்ஸ். டெல் எக்ஸ் எப்படி வரும்னா ரைட் சைடில் இருக்கு இல்லையா, 11 9 25 15 இந்த பக்கம் எழுதினோம். 11 9 25 இந்த முதல் காலத்து எடுத்து இது மட்டும் எழுதினோம். மீதி 2 காலம் என்ன வரும் அப்படியே வந்துடும். அப்போ என்ன வரும்? 3 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2 2 இது டெல் எக்ஸ். அடுத்து டெல் ஒய். டெல் ஒய் எப்படி வரும் சொல்லுங்க போகலாம். மொதல் காலம் அப்படியே வந்துடும். 3 2 4 3 2 4 ரெண்டாவது காலம் வந்து என்ன வரும்? இந்த ரெண்டாவது காலத்துக்கு பதில் என்ன வரும்? 11 9 25 11 9 25 மைனஸ் 1 2 2. அடுத்து டெல் இசட் எப்படி வரும்? அப்போ டெல்லி செட் எப்படி வரும்? டெல்டாவில் இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் அப்படியே வந்துடும். பதினொன்று 9 25 9 25 நாளைக்கு மதிப்பு போடணும். எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெல்டா எழுதிட்டோம். டெல்டா எப்படி இருக்கும்? 3 3 மைனஸ் 1 3 3 மைனஸ் 1 2 மைனஸ் 1 2 2 மைனஸ் 1 2 4 3 2. டெல் எக்ஸ்னா இந்த எக்ஸ்னுடைய நம்பர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ 11 9 25. அப்போ டெல் ஒய்னா 2வது காலத்தில் எழுதணும். டெல் இசட்னா 3வது காலத்தில் எழுதணும். இந்த அணிக்காவை எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கணும் பாருங்களேன். என்ன சொல்லியிருப்பேன்? 3 இன்ட்டு மறைச்சி பெருக்கணும் மைனஸ் 2 ஃபார்முலா அப்படி மைனஸ் 6. அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு பெருக்கி சொல்லுங்கள் 2 2 4 ஃபார்முலா அப்படி மைனஸ் 4 2 8. அடுத்து ஃபார்முலா அப்படி என்ன வரும்? ப்ளஸ் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் 1 இன்ட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கணும். 6 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஆகிடும். சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 10 மைனஸ் 24 ப்ளஸ் 12 மைனஸ் 10. இதை கொட்டினா ப்ளஸ் 2 வரும். அப்போ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 22 மைனஸ் 22 நாட் ஈக்குவல் டு 0. இதே வேலையில் மற்ற எல்லா வேலையும் போடணும். போடுங்க. அப்போ டெல் எக்ஸ் எப்படி வருதுப்பா சொல்லுங்கள். 11 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 ஃபார்முலா படி மைனஸ் 3 இன்ட்டு பெருக்கி போடுங்க 18 ஃபார்முலா படி மைனஸ் 25 2 50 ஃபார்முலா படி என்ன வரணும்? ப்ளஸ் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? மைனஸ் 1 இருக்கிறதால மைனஸ் 1 இன்ட்டு 27 ஃபார்முலா படி மைனஸ் ப்ளஸ் 25 மைனஸ் 25 ஆகிடும் ப்ளஸ் 25. சிம்ப்ளை பண்ணுங்கள். 11 இன்ட்டு மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 22 மைனஸ் 1 இன்ட்டு 52 மைனஸ் 88 ப்ளஸ் 66 மைனஸ் 52. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 22 மைனஸ் 52. சிம்ப்ளை பண்ணால் இங்கே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்க வருங்களா. கழிச்சான வரும் மைனஸ் 30. சிம்ப்ளை பண்ணால் இங்கே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்க வருங்களா. கழிச்சான வரும் மைனஸ் 32 32 3 96. அப்போ என்ன ஒரு வேல்யூ சொல்லுங்கள். இது ப்ளஸ் 8 ப்ளஸ் 8 மைனஸ் 52 அப்படின்னா வரும் மைனஸ் 44 மைனஸ் 44. இதுக்கு அடுத்து டெல் ஒய் சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு
18 ஃபார்முலா படி மைனஸ் 25 2 50 ஃபார்முலா படி மைனஸ் 11 இன்ட்டு 4 மைனஸ் 8 ஃபார்முலா படி ப்ளஸ் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? -1 -1 இன்ட்டு 50 மைனஸ் 36 3 இன்ட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -32 -11 இன்ட்டு -4 -1 இன்ட்டு 14 -96 ப்ளஸ் 44 -14. சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இது சிம்ப்ளை பண்ணனா வரும் -96 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு -66. அடுத்து டெல்லி செட் பாருங்கள் என்ன வரும்? 3 இன்ட்டு -25 ஃபார்முலா படி -27 -3 இன்ட்டு 25 2 50 ஃபார்முலா படி -4 9 36. அடுத்து ப்ளஸ் தான் வரணும். ப்ளஸ் 11 இன்ட்டு 6 ஃபார்முலா படி மைனஸ் ஆகிடும் +4. சொல்லி 3 இன்ட்டு -52 -3 இன்ட்டு 14 ப்ளஸ் 11 இன்ட்டு 10 சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 2 6 -3 15 4 3 12 2 மீதி 1 3 4 -42 ப்ளஸ் 110 ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 6 2 கூட்டினா 8 9 -1 ப்ளஸ் 110 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -88. இது என்ன வேல்யூ? டெல் இசட். இது டெல் ஒய், மேலே இருக்கிறது டெல் எக்ஸ், அடுத்து டெல்டா. ஈஸி தான். இப்போ ஆன்சர் பாருங்கள். தீர்வு வந்து x ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா. அடுத்தது ஃபார்முலா படி y ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா, z ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா. இதான் தீர்வு. ஃபார்முலா படி தீர்வு முடிஞ்சு போச்சு. x ஈக்குவல் டெல் எக்ஸ் பை டெல்டா, y ஈக்குவல் டெல் ஒய் பை டெல்டா, z ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா. அப்போ எக்ஸுடைய வேல்யூ டெல் எக்ஸ் பை டெல்டா. டெல் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? -44 பை -22. மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஒரு 22 22 2 22 44. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் என்ன வரும் சொல்லுவாங்களா? ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய்டைய வேல்யூ சொல்லுங்கள். -66 பை டெல்டா வேல்யூ -22 -66 பை -22 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஒரு 22 22 3 22 66. ஒய் ஈக்குவல் டு 3. லாஸ்ட்டாக இசட் இருக்குது. இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா. டெல் இசட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -88 -88 பை டெல்டா வேல்யூ போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? -22 கேன்சல் ஆகிடும். ஒரு 22 22 4 22 88. அப்போ இசட் ஈக்குவல் டு 4. அப்போ தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 4.